So very good morning to one and all. So welcome to all. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கையோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்ரோமைசிட்ஸ் வரைக்கும் வந்தோம். ஃபங்கை ஆஃப் இம்பெர்ஃபெக்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டியூட்ரோமைசிட்ஸ் பார்த்தோம், ஆஸ்கோமைசிட்ஸ் பார்த்தோம், பெசிடியோமைசிட்ஸ் பார்த்தோம் ஃபங்கையில். ஸோ அந்த வீடியோ லென்த்தாக இருந்ததுனால நம்ம அதோட நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபங்கை எக்கனாமிக் மாடல்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்கை வந்து நிறைய நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். நம்மள சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மஷ்ரூம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா? இப்போ மஷ்ரூம் இஸ் எனது வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த யூஸ்ட் இஸ் எ ஃபுட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டினஸ் எடோடஸ் அண்ட் அகாரிகஸ் பைஸ்போரஸ் வால்வேரியல்லா வால்வேசியே ஆர் த கன்சியூம் ஃபார் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடியது. அண்ட் ஆல்சோ வெரி வெல் நோன் ஈஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் விட்டமின் பி அண்ட் எரிமோத்தீசியம் ஆஸ்பெகி இஸ் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12. விட்டமின்ஸ் அதிகமாக உள்ளது. ஸோ ஈஸ்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும், பேக்கரியில் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து மெடிசினல் வேல்யூ. ஸோ மெடிசினல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக், பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிசிலேருந்து செப்பரேட் பண்ணார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பை த ஆக்சிடென்ட்லாம். இது முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் எப்படி நடந்தது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதேமாதிரி லாட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு. பாருங்கள். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், எ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த மைக்ரோப்ஸ், இட் வில் கில் த அனதர் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ், இட் இஸ் கால்டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் லைக் தட் ஃபங்கை ப்ரொடியூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் அரெஸ்ட் த க்ரோத் ஆஃப் டெஸ்ட்ராய் ஆஃப் த பாக்டீரியா. ஸோ இதை தான் யார் ஸ்டடி பண்ணா அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து பென்சிலின், அந்த பென்சிலின் நொட்டேட்டை வந்து பிரித்து எடுத்தாங்க. அண்ட் செஃபலோஸ்போரின், அக்ரிமோனியம், கிரைசோஜினம் அண்டு செஃபலோஸ்போரின்ஸில் ஓகேங்களா, அக்ரிமோனியம், கிரைசோஜினம் அண்டு கிரைசோஃபல்வினில் பெனிசிலியம், கிரைசியோஃபல்வம், எர்காட் ஆல்கலாய்ட்ஸ், எர்காட்டமைன் produced by the Claviceps purpurea is used as vasoconstrictors, vasoconstrictors அந்த வாஸ்குலர் சொல்கிறோம்னா இல்லையா நம்மளுடைய blood cells. ஸோ blood cell constriction. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி வாஸ்குலர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். நம்ம பிளட் வெசல்ஸ் வந்து நேரோ ஒர்க் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தமாதிரி லாட் ஆஃப் யூசஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபங்கையில் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ தெர் இஸ் அ மெடிசினல் வேல்யூ, ஃபுட்டாக யூஸ் ஆகுது அண்ட் மெடிசினல் வேல்யூ வந்து. அடுத்து பாருங்கள் இண்டஸ்ட்ரியஸ். ஸோ நம்மளுடைய எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெரிய லெவலில் யூஸஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா production of organic acid, for the commercial production of organic acids for employed in the industries, helping the production of organic citric acid and gluconic acid, aspergillus niger, itaconic acid and aspergillus terreus, kojic acid and aspergillus oryzae அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், ஆர்கானிக் கண்டென்ட்லேருந்து ஆர்கானிக் மெட்டீரியல்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட்ஸ்க்கு வந்து ஃபங்கை வந்து ஹெல்ப் பண்ணுது. தே கேன். அண்ட் ஆல்சோ த பேக்கரி அண்ட் ப்ரீவரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய நம்ம மில்க் அண்ட் அதர்வைஸ் பிரெட் ப்ரிப்ரேஷன்ஸ் பேக்கரிஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரோமைசிஸ் செரிவிசின்னு சொல்லுவோம். அதான் பைனாமியல் நேம் ஈஸ்ட்டோட. ஓகே, யூஸ்ட் ஃபார் யூட்டிலைஸ் த ஈஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் பேக்கரியில் நம்ம ஸ்பாஞ்ச் மாரி ப்ரெட்டு வருது, மாவில் ஈஸ்ட்டை போட்டு நல்லா இது பண்ணும்போது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி பொங்கி வரும். அதில் வரக்கூடிய ஸ்பாஞ்சினஸ். ஸோ ப்ரெட்டு, பன்னு, ரோல்ஸு அண்ட் இட்ஸ் பென்சிலியம் ரோக்கிஃபோர்ட்டி அண்ட் பென்சிலியம் கேம்பர்ட்டி வேர் எம்ப்ளாய்டு இந்த சீஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா, பாலாடை கட்டி சொல்லுவோம் சீஸு. ஓகேவா, ஸோ அந்தமாரி சீஸ் ப்ரொடக்ஷன், மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்த பிரெட் பேக்கரி இண்டஸ்ட்ரீஸில் ஃபங்கையோட ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்சைம்ஸ், லாட் ஆஃப் த என்சைம்ஸ் கேன் ப்ரொடியூஸ், இட் ஹெல்ப் டு என்சைம்ஸ்னாலே தே கேன் கேட்டலைஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் ஒரு ப்ராசஸ், எந்த ஒரு ப்ராசஸோ கேட்டலைட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, ஸ்பீடப் பண்ணக்கூடியது ரியாக்ஷன், கேட்டலைட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே அப்படின்னு சொல்லக்கூடியது, அஸ்பர்ஜில்லஸ் நைஜர் வேறு எம்ப்ளாய்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம் லைக் அமைலேஸ், புரோட்டியேஸ், லாக்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அண்ட் ரென்னட் வித் ஹெல்ப் இந்த கோயாகுலேஷன் ஆஃப் த மில்க் சீஸ் மேனுஃபேக்சர் டிரைவ்டு இந்த மியூகார் ஸ்பீசிஸ். ரென்னட் அப்படின்னு சொல்கிறது ஒரு இதில் இந்த மியூகார் ஸ்பீஸ் வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அந்த கோயாகுலேஷன் பிளட்டை வந்து மில்க் வந்து கோயாகுலேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா.
ஸோ உறையிறதுக்கு திரையிறதுன்னு சொல்லுவாங்களா அந்தமாரி அது கேன் யூஸ் அஸ் பாலாடை கட்டின்னு சொல்லுவோம், இல்லை ப்ரெட்டு சம்மந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான அடுத்த ரோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ரோல். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ரோலில் மைக்ரோரைஸே அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம பாக்டீரியாவில் பார்த்துருப்போம். அக்ரிகல்ச்சர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். அதேமாரி இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் ரோலில் இதோட சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப் குரூப்பாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, கவனிங்க. தட் இஸ் கால் மைக்ரோரைசியா அப்படின்றாங்க. ஃபார்ம் ஃபங்கை லைக் ரைசோக்டோனியா பேலஸ் ஸ்க்ளிரோடெர்மா ஹெல்ப்ஸ் இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல இந்த மைக்ரோரைசா அப்படின்ற வார்த்தையை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். மைக்கோ அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை. ஸ்டடி ஆஃப் ஃபங்கை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோரைசா அப்படின்ற போது மைக்கோ அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா இட்ஸ் அ மென்ஷன் ஃபார் த ஃபங்கை. ரைசா அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ரைசாய்ட்ஸ். ரைசாய்ட்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா இட்ஸ் அ ப்ரிமிட்டிவ் குரூப் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரைசாய்ட்ஸோட பேசிக் மீனிங் எனக்கு ரூட்ஸு. ஸோ அப்போ இட்ஸ் ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஒரு பிளான்ட்டோட ரூட்டோட ஃபங்கை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அந்த இதில் தே கேன் ஹெல்ப் டு க்ரோத் ஆஃப் தி பிளான்ட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் கெட் த பெனிஃபிட் ஆஃப் த ஃபங்கை. அந்த பிளான்ட்ஸுக்கும் பெனிஃபிட் அடையும், அந்த ஃபங்கையும் பெனிஃபிட் ஆகும். திஸ் இஸ் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். இதுதான் சொல்லுவோம் மைக்ரோரைஸு. அதில் சில எடுத்துக்காட்டு தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க ஃபங்கை லைக் போவியா பேசியானா அண்டு மெட்டார்சியம் அண்டு அனிசோபோலியா ஆர் யூஸ்ட் அஸ் அ பயோபெஸ்டிசைட்ஸ் ஆர் எராடிகேட் த பெஸ்ட் ஆஃப் கிராப்ஸ். ஓகேங்களா, பயோபெஸ்டிசைட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. பெஸ்ட்டு ஏதாவது இன்செக்ட்ஸ் பூச்சிகள் ஏதாவது வராமல் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜிப்ரலின் produced by the growth of Gibberellin figari introduced in the plant growth used as a growth promoter. நம்ம 10th பார்த்துருப்பீங்க, நான் இருக்கும் ஜிப்ரிக் ஆசிட் நான் இருக்கா என்னது க்ரோத் ஹார்மோன். இந்த க்ரோத் ஹார்மோன் எதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எதுலேருந்து முதல்ல பிரித்து எடுத்தாங்க, ஜிப்ரிலா ஃபியூஜிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கைலேருந்து பிரித்து எடுத்திருப்பாங்க. அதாவது நெல் வயலில் பார்த்துருப்பாங்க. அந்த ஜிப்ரிலா ஃபியூஜிகாரி அட்டாக் ஆன நெல் மட்டும் என்ன பண்ணுவோம், ரொம்ப உயரமாக நீளமாக வளர்ந்துருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி வளர்ந்துருக்குன்னு செக் பண்ணும்போது அதில் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்னென்னா ஜிப்ரிலா ஃபியூஜிகாரின்ற ஃபங்கை இருக்கும். அதிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஜிப்ரலின். அது லேட்டராக அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்லேயே அந்த ஹார்மோன்ஸ் இருக்குது, ஆனால் அது கண்டுபிடிக்கல, முதல் பிளான்ட்டில் கண்டுபிடிக்கல. பட் தே கேன் ஐடென்டிஃபைட் இன் தி ஃபங்கையில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அந்த நேம் வந்து ஜிப்ரலின் அப்படின்றது. ஸோ அந்த ஜிப்ரலின் ஃபியூஜிகாரியம் சொல்லி இந்த ஃபங்கையிலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம், க்ரோத் ஹார்மோன் எடுத்து பிளான் க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ண முடியும். இதில் எங்கே சொல்லக்கூடியது தான். ஓகே, ஸோ இதார் த லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, இப்போ ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஃபங்கை வந்து நிறைய டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சில ஃபங்கை வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறாது. கிராமத்தில் சொல்லுவாங்க காளான் சொல்லுவோம். அந்த காளானில் நாய்க்காளான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது மீனிங் என்னன்னா இட்ஸ் அ பாய்சனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அதை நம்ம சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு ஒத்து வராது அப்படின்றது. பை ப்ராக்டிக்கலாக அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, தொடர்ச்சியாக அவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும், எது வந்து பாய்சனஸ், எது வந்து இது ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ வந்து கமர்ஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற காளான்ஸ் எல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பேக்கெட்டில் விற்கிறது எல்லாமே கமர்ஷியலாக அவங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதில் வந்து வேறு மீதி அந்த பாய்சனஸ் காளான்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா. இப்போ ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா இஸ் அமென்டியா பெலாய்ட்ஸ் அண்டு அமென்சியா வெர்னா அண்டு போலிட்டஸ் சட்டானஸ் ஆர் ஹைலி பாய்சனஸ் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். அதனால் இதுக்கு பேர் என்ன பேர் வைக்கிறாங்க, டோட்ஸ்டூல்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க காமனாக. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்பரஜிலஸ், ரைசோபஸ், மியூகார் அண்டு பென்சிலியம் ஆர் இன்வால்வ் இந்த ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ரொம்ப முக்கியம், நம்ம உணவுப் பொருள் கெட்டு போகிறது. ஓகே, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு நம்ம ஜாலியாக சொல்லிடுறோமா இல்லையா. சில உணவுப் பொருளை வந்து சரியாக சூடு பண்ணாமலோ இல்லை அப்படி வச்சோம்னா மேலே வந்து இந்த ஃபங்கல் ஃபார்மேஷன் ஈஸியாகவே வரும். இந்த மியூகார்னால் ப்ரெட்டில் அழகாக வளரும், ப்ரெட்டில் வந்து சூப்பராக வளரும். ரைசோபஸ் மியூகார் அப்படின்ற மியூகார் ஃபங்கைனா. ஓகேங்களா. ஸோ ஸ்பாயிலேஜ் என்னது மெட்டீரியல்ஸ், என்னது ஃபுட் மெட்டீரியல்ஸ். Aspergillus flavors infest the dried foods and produce the carcinogenic toxins, aflatoxin அப்படின்னு சொல்ல carcinogenic toxins உருவாக்குது. உங்களுக்கே தெரியும் கார்சினோஜெனிக் டாக்ஸின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் காஸ் த கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின் இது ட்ரை ஃபுட்டு. ஓகேவா, ட்ரைடு ஃபுட்ஸ் லெவலில் இருக்கக்கூடியது இது அஸ்பர்ஜிலஸ் ஃப்ளேவர்ஸ். அதனால தான் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிடணும். நல்லா சூடு பண்ண ஃபுட்டை உடனே யூஸ் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேறு வழி இல்லைன்னா அப்படி நம்ம சாப்பிட்றோம். பட் இருந்தாலும் இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஏன்னா நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர்ஸ் வந்து நிறையா குறைஞ்சதுனால இந்த மாதிரி ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பேட்டுலின், அக்ராடாக்சின் ஆர் சம் ஆஃப் த டாக்ஸின் ப்ரொடியூஸ் பை ஃபங்கை காஸ் அ டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங் அண்டு பிளான்ட்ஸ்க்கும் நிறைய டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது. இது ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸில். ஸோ இது இந்த ஃபுட்டை பாதிக்க நம்மளுக்கு ஸ்கின்லேயுமே சில இது பாதிப்பு ஏற்படுத்தும், அது வேறு. இது வந்து நம்ம ஃபுட்டை டீகம்போஸ் பண்ணுது. தட் மீன்ஸ் இந்த ஃபுட்டை வந்து அது என்னது கெட்டு போக வைக்கிறதுனால அந்த உணவை நம்ம சாப்பிட்றது மூலயமா வரக்கூடிய டிஃபால்ட்ஸை நம்ம ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸாக பார்க்குறோம். இந்த டூ யூ நோவில் பார்த்தா தெரியும், டெர்மட்டோஃபைட்ஸ் ஆர் ஃபங்கை விச் காஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஸ்கின். நம்ம ஸ்கின்னில் வரும், அதாவது சொரிசரங்கு அப்படின்னு சொல்லுவோம், தேமல், அந்தமாதிரி தேமல் ஸ்கின்னில் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து வரக்கூடியது தான் இது. நம்ம ஏற்கனவே படித்த கிளாஸில் ட்ரைகோஃபைட்டான், டின்னியா, மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோஃபைட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் நம்ம தலையில் வரக்கூடிய பொடுகு கூட என்னது தான், ஃபங்கல் தான். சரியாக தலையில் ஈரம் காயமாக என்ன பண்ணுவோம், ஈரத்தோடு இருந்தோம்னா அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்கல் அட்டாக்கிங் உருவாகும். அது பட்டம் எதுவுமே வளரும், அதில் வந்து தேக்கன் வந்து இது ஃபங்கஸ் வளர ஆரம்பிக்கும், அதில் அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லேட் பிளேட் ஆஃப் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ, இது ரொம்ப முக்கியம். அது ஒரு வரலாறையே மாற்றின ஒரு இது இருக்குது. ஸோ லேட் பிளேட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படின்றது பொட்டேட்டோவில் வரக்கூடிய ஒரு டிசீஸ். அதுவும் வந்து பொட்டேட்டோ உற்பத்தி வந்து ரொம்ப பாதித்தது. ஓகேங்களா? அதில் ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் கால்டு எ மில்லியன் டெத்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய இறப்பை ஏற்படுத்துது. எப்படின்னு பாருங்கள். அண்ட்ரோ மோர் டு எமிக்ரேட் ஃப்ரம் த அயர்லாண்ட். ஓகேவா? நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இருப்பிடத்தை காலி பண்ணி போகிறாங்க. நீங்கள் சொல்கிறோமா இல்லையா, என்ன சொல்கிறீங்க, கொரோனா வந்துடுச்சு பெரிய பாதிப்பு அப்படின்னா. அப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அந்த அயர்லாண்டில் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு வந்து அவங்களுக்கு மேஜர் ஸ்டேபிள் ஃபுட்டே என்னது, பொட்டேட்டோ. இப்போ நம்மளுக்கு ஸ்டேபிள் ஃபுட் வந்து ரைஸ், அவங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட் வந்து பொட்டேட்டோ. ஸோ அதோட உற்பத்தி ரொம்ப கம்மியாகவும் வறட்சி பட்டினால் நிறைய பேர் இறந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து குடிபெயர்ந்து வேறு இடத்துக்கு சென்றாங்க. இன் இந்தியா வந்து ஹெல்மிடோஸ்போரியம் ஒரைசஸ் பிளைட் ஆஃப் பேடி இஸ் ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் பெங்கால் ஃபெமைன். பெங்கால் ஃபெமைன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய என்னது ஒரைசானா ரைஸில் வரக்கூடிய நெல்லை வந்து பெரிய டிசீஸு. இது ஒரு பெரிய என்னது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா? 18th செஞ்சுரியில் நம்ம மதுரையிலே வந்து நிறைய வறட்சி ஏற்பட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா எதனால், டியூ டு த ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து ஒரு நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட்டை ஒரு நிரந்தரமாக நம்மளுக்கு அதிகமாக உற்பத்தி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் வெரைட்டிஸ் வந்து பாதிக்கும் போது உணவுகளுக்கு நம்மளுக்கு சரியாக கிடைக்காம டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இறக்கிறார்கள். ஸோ இதுதான் இதில் முக்கியமானது. இப்போ ஸோ திஸ் இஸ் அ மேஜர் என்னது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஃபுட்டு, மெடிசன்ஸு, ஆர்கானிக் ஆசிட்ஸு அண்ட் ஆல்சோ பேக்கரி அண்ட் ப்ரீவி இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து ஒன்று பார்த்தோம் நான் இருக்கா, மைக்ரோரைஸு அப்படின்னு அந்த வார்த்தைக்கான மீனிங்கே சொன்னேன் அக்ரிகல்ச்சரில். ஸோ இதுதான் அதை பற்றி டீட்டெயிலாக அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. கேட்பாங்க அடிக்கடி. இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் அது 2 மார்க் அண்ட் 3 மார்க்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வாட் இஸ் கால் மைக்ரோரைஸு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோரைஸ் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா மைக்ரோ அப்படின்றது வந்து ஃபங்கை, ரைஸு அப்படின்றது ரூட்ஸ், ஹையர் பிளான்ஸ் ரூட்ஸு. ஸோ இதான் அது கிராஸ் செக்ஷன்ஸ். அந்த ஒரு வுட்டை எடுத்து கிராஸ் செக்ஷன் பண்ணிங்கன்னா இந்தமாரி அந்த ஃபங்கல் க்ரோத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இது எக்டோட்ராஃபிக், எண்டோட்ராஃபிக் மைக்ரோரைஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்டோட்ராஃபிக்னா வெளியிலே இருக்கும், எண்டோட்ராஃபிக்னா உள்ளே பெனிட்ரேட் பண்ணி போகும். அது என்னன்றதை பார்ப்போம். சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் த ஃபங்கல் மைசீலியம். ஏன்னா ஃபங்கல்னாலும் தெரியும் உங்களுக்கு. ஃபங்கை மைசீலியம்ன்றது ஃபங்கலோட உடல், பாடிக்கு பேர் மைசீலியம் பேர். The roots of the plants is called the mycorrhizae. In this relationship, fungi absorb the nutrition from the root. ஃபங்கை தனக்கு தேவையான நியூட்ரிஷன் எங்கேருந்து எடுத்துக்கிறது, அந்த ரூட் ஆஃப் த பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறது. அண்ட் டேர்ன் த ஹைஃபைல் நெட்வொர்க் ஆஃப் மைக்ரோரைஸே ஃபார்மிங் எ ஃபங்கை ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு அப்சார்ப் தி வாட்டர் அண்ட் பிளான்ட் மினரல் நியூட்ரிஷன் ஆஃப் த சாயில். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ தான் ஒரு ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூட் வந்து இப்படி இருக்கும். ஸோ லாட் ஆஃப் திஸ் ரூட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து ஃபங்கல் வந்து மேலாப்பில் இப்படியே வளரும். ஃபங்கல் வளரும் போது ஃபங்கல் தனக்கு தேவையான நியூட்ரிஷனை எதுலேருந்து எடுத்துக்கிறோம், இந்த ரூட்லேருந்து எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஃபங்கல் வந்து மைசீலியம் மேட் தானே, மேட்டைக் ஸ்ட்ரக்சர். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரூட் இல்லாத ஏரியாவிலையும் போய் ஸ்ப்ரெட் ஆகிருக்க முடியும். ஸ்ப்ரெட் ஆகும்போது இங்கே இருக்க வாட்டர் மாலிகுலையும், ஸோ வாட்டர் மாலிகுலையும் அப்சர்வ் பண்ணி எது கொடுக்கும், ரூட்டுக்கு கொடுக்கும். தே கேன் அப்சர்வ் தி மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பெனிஃபிட் இருக்குது இதில். அண்ட் ஆல்சோ டீகம்போஸ் தி ஆர்கானிக் மெட்டீரியல் டீகம்போஸ் பண்ணுறதும் ஃபங்கை முக்கியமான ரோல் இருக்குது. ஓகேங்க? உலகத்தில் ரெண்டு தான் டீகம்போஸ் பண்ணோம். ஒன்று வந்து பாக்டீரியா, இன்னொன்று வந்து ஃபங்கை. இது ரெண்டும் தான் லைஃப் சைக்கிளுக்கு, நம்ம உலகமே லைஃப் சைக்கிள் நடக்கிறதுக்கு முக்கியமான ப்ராசஸுக்கு இந்த 2 ஆர்கானிசம் வந்து ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இப்போ நம்மளே ஒரு இறந்து போகிறோம் அப்படின்னா நம்ம டீகம்போஸ் ஆகணும்னா யார் தேவை,
பாக்டீரியா ஃபங்கை தேவை. இல்லைன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்க எந்த ஒரு பொருளும் மக்காது, அப்படியே கிடக்கும். பூமி மேலே அப்படியே கடந்துகிட்டே அடிக்கிட்டே இருக்கும், பூமியை பெரிய குப்பையாக மாறி இருந்திருக்கும். ஸோ இந்த ஆர்கானிக் கண்டென்ட்ஸெல்லாம் டீகம்போஸ் ஆகிறதுக்கு முக்கியமானது வந்து ஆனது ஃபங்கையும் ஒரு ரோல் பண்ணுது. அண்ட் ஆல்சோ அதுமாரி கிடைக்கும் போது மரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இலைதலைகளை மக்களுக்கு ஆர்கானிக் மெட்டீரியல் டீகம்போஸ் பண்ணுறதுக்கும் வாட்டர் அப்சார்ப் பண்ணி யார் கொடுக்கும், அந்த பிளான்ட்ஸ் கொடுக்கும். தனக்கு இருக்க இடமாகவும் தனக்கு தேவையான உணவையும் யார்கிட்ட எடுத்துக்கிறோம், அந்த பிளான்ட்டோட ரூட்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடியது. ஓகேங்களா? அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்டோட்ராஃபிக் மைக்ரோரைஸா, நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ எக்டோட்ராஃபிக் எண்டோ மைக்ரோரைஸானா உள்ளே பெனிட்ரேட் ஆகி இதில் இருக்குது, கார்டெக்ஸ் வரைக்கும் உள்ளே பெனிட்ரேட் ஆகி போதா. எக்டோட்ராஃபிக் மைக்ரோரைஸ்ன்றது வந்து வெளியில் மட்டும்தான் அது வில் பி அதோட மைசிலியம் த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ திஸ் எக்டோட்ராஃபிக் மைக்ரோரைஸா, எண்டோ மைக்ரோரைஸான்னு படிப்போம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மைக்ரோரைஸா சொல்கிற பாருங்க, ஓவராலாக சொல்கிறேன், அவங்க ஜென்ரலாக பாருங்களேன். ஹெல்ப் டு டிரைவ் நியூட்ரிஷன் இன் மோனோட்ரோப்பா ஏ சாப்ரோஃபைட்டிக் ஆஞ்சியோஸ்பம். மோனோட்ரோப்பா அப்படின்றது நடந்துறாங்க, ஒன்றும் இல்லை கேட்பாங்க. சாப்ரோஃபைட்டிக் ஆஞ்சியோஸ்பம்னாலே இப்போ நம்ம பார்க்குறோம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, அது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆட்டோட்ராபிக்காக தான் இருக்கும். தே கெட் தென் ஓன் ஃபுட் மெட்டீரியல் வித் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா தனக்கு தேவையான உணவை அது தயாரித்துக்கொள்ளும். ஆனால் மோனோட்ரோப்பா அப்படின்ற ஒரு குரூப் வந்து என்ன இருக்கும்னா ஆஞ்சியோஸ்பம் தான், பூக்கும் தாவரம் தான். பட் இட்ஸ் எ சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம். ஏன்னா அது என்ன ஆக்டிவேட் பண்ணுது, டெட் ஆர்கானிக் மெட்டீரியல் ஆன் பண்ணுது. ஸோ அந்த அந்த மோனோட்ரோப்பாக்கு உணவு எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஸ் டு டிரைவ் நியூட்ரிஷன் என்னது மோனோட்ரோப்பா ஏ சாப்ரோஃபைட்டிக் ஆஞ்சியோஸ்பம், அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இருக்குது அப்படின்றாங்க. இம்ப்ரூவ் த, ஏன்னா மோனோட்ரோப்பால் என்ன இருக்கும், அந்த ரூட்டுக்கு பேர் மைக்ரோரைசல் ரூட்டுன்றது. ஓகேங்களா? இம்ப்ரூவ் த அவைலபிலிட்டி ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் டு த பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பிளான்ட்ஸுக்கு தேவையான மினரல்ஸ் வாட்டர் அவைலபிலிட்டியை கொடுக்குது. ஏன்னா பிளான்ட்ஸ் தேவையான வாட்டரை அப்சர்வ் பண்ணி யாரும் வச்சுருப்பாங்க, அந்த மேட் ஆஃப் த மைசிலியம் வச்சுருக்கோம். ப்ரொவைட் த ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் டு த பிளான்ட்ஸ், வறட்சியை தாங்கக்கூடிய. ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் அடிக்கிறது, ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது அந்த மைசிலியம் வந்து மேலாப்பில் படர்ந்துருக்கும், ரூட்டு மேலே படர்ந்துருக்கும். அவள் படர்ந்துருக்கும் போது போர்த்தி இருக்கும்போது அந்த ரூட்டை ட்ரை ஆகாமல் காஞ்சி போகாமல் அதை பாதுகாக்குது. ஓகேங்களா? இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரூல். அண்ட் ப்ரொடக்ட் த ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் ஃப்ரம் தி அட்டாக் த பிளான்ட்ஸ் ஆஃப் பேத்தஜென்ஸ். அந்த ரூட்ஸில் வந்து ஹையர் பிளான்ட்ஸோட ஃப்ரம் தி என்னது பேத்தஜென்ஸ் தான் தெரியும், உங்கள் டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ அந்தமாரி எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனோ, பெஸ்ட் இன்ஃபெக்ஷனோ, இல்லை வேறு எதாவது த்ரெட்டிங் ஆஃப் என்னது அட்டாக்கிங் ஏதாவது இருந்தால் பாதுகாக்கும். நிறைய இடத்துல இதை பார்க்கலாம். இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் நம்ம சொல்கிறோம், அந்த ஃபாரஸ்ட் ஃபயரில் மரமே எரிஞ்சாலும் அந்த ரூட் மேலே இருக்கக்கூடிய மைசிலியம், இந்த ஃபங்கை எப்படி படர்ந்துருக்க நேரம், சில நேரம் அந்த ஃபங்கை தே கேன் ப்ரொடக்ட் த ரூட் ஃப்ரம் த பேர்னிங். அந்த பேர்னிங் எஃபெக்ட்லேருந்து அந்த ரூட்டை சில நேரம் பாதுகாக்குன்றாங்க. அப்போ அந்த பேர்னிங் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேவரட் கண்டிஷன் மழைகள் பெய்யும்போது அந்த ரூட்லேருந்து புது ஷூட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தமாரி லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அந்த மைசிலியம் வந்து ஃபங்கையோட மைசிலியம் அந்த ரூட் மேலே படர்ந்து இருக்கிறதுனால அந்த பிளான்ட்ஸுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாட்டர் அப்சர்வ் பண்ணி கொடுக்குது. கேன் ப்ரொடக்ட் ஃப்ரம் தி பேத்தஜென்ஸ், ப்ரொடக்ட் ஃப்ரம் தி வெளியில் இருக்கக்கூடிய எனது என்வரான்மெண்டலில் நடக்கூடிய சேஞ்சஸ்க்கு ஏற்றாப்புல அதை ப்ரொடக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சொன்ன எண்டோடாபிக் மைக்ரோரைஸ் அப்படின்றது இப்போ அதே தான். அதோட புக் டயக்ராமெட்டிக் பார்த்தீங்க, இதோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறோம். இந்த மைசிலியம் ஃபார்ம்ஸ் எ டென்ஸ் ஷீட் அரவுண்ட் த ரூட் கால்டு மேண்டில். அதாவது ஒரு பெரிய ஷீட் மீதி எனது அவுட்டரில் இருக்கும், வெளி கோட்டிங்காக இருக்கும், அதுக்குனால அந்த மேண்டில் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. A hyphal network penetrate the intercellular spaces of the epidermis and the cortex to form a ஹார்டிக் நெட். அப்போ இன்டர்செல்லுக்கு அந்தமாரி இருக்கும். இந்தமாரி செல்ஸ் இருக்கும்போது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்ஸ்க்கு, இந்த கேப்புக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி ஒரு மாதிரியான நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் ஹார்டிக் நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பைசோலித்தஸ் டிங்டோரியஸ் அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து எண்டோட்ராபிக் மைக்ரோரைஸா அப்படின்னா உள்ளே பெனிட்ரேட் ஆகி ஃபுல்லாக போகும். இந்த ஹைப்பே க்ரோஸ் மெயின்லி இன்சைட் த ரூட்ஸ். எதுக்குள்ளே பெனிட்ரேட் போகுமா, இன்சைட் த ரூட்ஸ்குள்ளே. பெனிட்ரேட் த அவுட்டர் கார்டிகல் செல்ஸ் ஆஃப் த பிளான்ட் ரூட். அந்த வெளியில் இருக்க கார்டிகல் செல்ஸ் பெனிட்ரேட் பண்ணி உள்ளே வரைக்கும் போகும். எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் மைசிலியம் ஃபவுண்ட் அவுட் சைட் த ரூட். சின்ன போர்ஷன் தான் ரூட்டுக்கு வெளியில் இருக்கும். திஸ் ஃபார்ம் இஸ் கால் அந்த வேசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்ரோரைஸா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. வேம் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. அது காமனாக கால்டஸ் என்னது வேம் ஃபங்கை, வேசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்ரோ. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் வெசிகல்ஸ்னால் ஒரு என்னது நம்ம ஒரு சின்ன ஒரு உருளையாக ஒரு பல்ஜிங்காக ஒரு வீங்கின ஒரு கட்டிங்குமே இருக்குமா இல்லையா, அந்த மாதிரியானது பார்ட்டிகள் இருக்கிறனால அதுக்கு பேர் ஹாஸ்டோரியானும். ஹாஸ்டோரியாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல் அவுட் க்ரோத் ஹெல்ப் டு அப்சார்ப்ஷன். எதில் இருக்கணும், பேராசைட்ஸில் இருக்கும். பேராசைட்டில் இருக்க ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம்.
நல்லா வச்சுக்கோங்க. சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசத்தில் வெளியில் ரூட் லைக் சப்ஸ்டன்ஸ் ரூட் லைக் பார்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மைக்கோரைசான்னு பேர், மறந்துடாதீங்க. சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிஸில் எ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் அவுட் க்ரோத், நாட் எ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதுக்கு பேர் என்னது? மைக்கோரைசே அப்படின்ற பேர். அதே நேரத்தில் பேராசைட்டில் அந்த மீதியான ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஹாஸ்டோரியா அப்படின்னு பேர். இங்கேயும் என்னது? த ஆர்பஸ்குலர் லைக் ஹாஸ்டோரியா அப்படின்னு நம்ம சின்னதாக அவுட் க்ரோத்மே இருக்கும். அந்த இது என்ன பண்ணோம்னா இட் ஹெல்ப் டு அப்சார்ப்ஷன் ஆஃப் தி என்னது உள்ளுக்குள்ளேருந்து அது ரூட்டுக்குள்ளேருந்து தனக்கு தேவையான நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ணுறதுக்காக இட் ஹெல்ப் டு என்னது ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் ஹாஸ்டோரியா. இது 2-3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்ஸ்னு பாருங்கள். ஆர்பஸ்குலர் மைக்கோரைசே ஏஎம், அடுத்து ஜிகாஸ்போரா அப்படின்னா எரிகாய்ட் மைக்கோரைசே, ஆர்கிட் மைக்கோரைசே அப்படின்னு தே ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி படிக்கணும் அப்படின்னா எக்டோ எண்டோ மைக்கோரைசி அப்படின்னு படிக்கணும். ஸோ அது தட் இஸ் கால் எண்டோ மைக்கோரைசி. அதான் எக்டோ எண்டோ மைக்கோரைசி ரெண்டுமோ. இந்த ஃபங்கை போத் மேண்டல் அசலஸ் பெனிட்ரேட், வெளியிலையும் இருக்கும், மேண்டில் அவுட்டரில் பெரிய ஷீட்டாக அந்த ரூட்டை கவர் பண்ணியும் இருக்கும், உள்ளுக்குள்ளேயும் பெனிட்ரேட் ஆகி சில ஃபங்கைஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து எக்டோ எண்டோ மைக்கோரைசே அப்படின்னு பேர். ஸோ தே ஆர் 2-3 டைப்ஸ். இந்த டிஃபரன்ஷியேஷன் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மைக்கோரைசேனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. மைக்கோரைசேனா சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இட்ஸ் சிம்பேட்டிக் ரிலேஷன்ஷிப். யாருக்கும் உள்ள தொடர்பு? ஃபங்கைக்கும் ஹையர் பிளான்ட் ரூட்டோட ஹையர் பிளான்ட் ரூட்ஸ் இருக்குமா இல்லையா? ஸோ பெரிய ட்ரீஸ் எஸ்பெஷலி இதில் எதில் பார்க்கலாம்னா ஃபாரஸ்ட்டில் தான் அதிகம் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அங்கே காணப்படக்கூடிய ஒரு இதுதான் இது நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ பார்ப்போம் லைக்கன்ஸ். ஸோ ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் லைக்கன்ஸ். ஸோ லைக்கன்ஸ் இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பேட்டிக் ரிலேஷன்ஷிப். சிம்பேட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் உலகத்திலே கிடையாது. ஏன்னா லைக்கன்றது ஒரு செப்பரேட் ஒரு ஆர்கானிசம். ஆனால் அந்த ஆர்கானிசம் வந்து எப்படி உருவானதுன்னா 2 ஆர்கானிசம் சேர்ந்து உருவாகுது. இங்கே தான் ஒரு வித்தியாசமே இருக்குது. மற்ற ஆர்கானிசம் அப்படி இல்லை, தனித்தனியாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். சில தேவைகளுக்காக அது ஒருங்கிணைந்து வாழும். அப்போ அது வந்து சிம்பேட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். ஆனால் லைக்கன் வந்து பார்த்திங்கன்னா அது சேர்ந்து லைஃப் லாங்காகவே ஃபுல்லாகவே சேர்ந்தே இருக்கும். ஓகேவா? தே ஆர் வந்து செப்பரேட் ஆர்கானிசமாகவே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நோன் த லைக்கன் இஸ் அ சிம்பேட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் த ஆல்கே அண்டு ஃபங்கை. ஆல்கையும் ஃபங்கையும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை பேர் தான் அது லைக்கன், மறந்துடக்கூடாது. இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் சிம்பேட்டிக். ஏன்னா ஆல்கேயில் வந்து க்ரீன் கலர் பிக்மெண்டேஷன் இருக்கும். தே டூ த ஃபோட்டோசிந்தசிஸ், இட் கேன் ப்ரிப்பேர் த ஃபுட்டு. அதேமாதிரி ஃபங்கை வந்து மைசிலியம் இருக்கும். தே கேன் அப்சார்ப் தி மாய்ஸரை அப்சார்ப் பண்ணி வாட்டர் அப்சார்ப் பண்ணி அந்த ஆல்கே கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ட் த ஆல்கே ஃப்ரம் தி அதர் இன்ஃபெக்ஷன் ப்ரொடக்ஷன், அதாவது பாதுகாப்புலேருந்து பாதிப்புலேருந்து அதை ப்ரொடக்ட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரியான 2 பேரும் ஒரு ஒருங்கிணைந்த வாழ்வை நடத்தக்கூடியது தான் லைக்கன். மறந்துடக்கூடாது எப்பயுமே ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை இஸ் ஈக்குவல் டு லைக்கன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது அந்த வார்த்தையை வச்சு பிரிக்கிறாங்க. ஃபைக்கோபயான்ட், ஃபோட்டோபியான்ட்டு. ஃபைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம், மைக்காலஜி அப்படின்னு படித்தோம். அங்கே ஃபைக்கோபயான்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஃபோட்டோபயான்ட்டுன்றோம். இங்கே என்ன ஃபைக்கோ அப்படின்னா அர்த்தம் ஆல்கேயை குறிக்கக்கூடியது. மைக்கோனா ஃபங்கை. திரும்ப அடிக்கடி மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். மைக்கோ மறந்துடாதீங்க. ஃபைக்காலஜி ஸ்டடி ஆஃப் ஆல்கே. அதுக்கு பேர் என்ன? ஃபோட்டோபயான்னா. ஏன் சார் ஃபோட்டோபயானா? தே ஆர் இன்வால்வ் இன் தி ஃபோட்டோசிந்தசிஸ். இதில் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகிறதுனால அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? ஃபோட்டோபயான் கொடுக்குறாங்க. அந்த ஃபங்கல் பார்ட்டுக்கு பேர் வந்து மைக்கோபயான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மைக்காலஜி, மைக்கோ அப்படின்னா அதுதான் ஃபங்கலை குறிக்கிறது. ஸோ இட்ஸ் அ ஃபங்கோபயான். அப்போ ஃபோட்டோபயான் மைக்கோபயான் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த லைக்கன். ஆல்கே என்ன சார் ப்ரொவைட் நியூட்ரிஷன் ஃபார் ஃபங்கல் பார்ட்னர் அண்ட் டர்ன் ஃபங்கை ப்ரொவைட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? நியூட்ரிஷன் கொடுக்குறது, ப்ரொடக்ஷன் கொடுக்குறது. அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அ தாலஸ் டு சப்ஸ்ட்ரேட்டம் த்ரூ த ரைசினே. ஓகேவா? சப்ஸ்ட்ரேட்டம் ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் மேலே ராக் மேலேயோ இல்லை உட்டு ஏதாவது ஒரு மண் மேலே இது என்னது அந்த ஆர்கானிஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரைசினே, இந்த மைக்ரோரைசின்னு சொல்லக்கூடிய அந்த ஹேர் லைக் தட் இஸ் அ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது ஃபங்கையில் இருக்குது. இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் எப்படி நடக்கும்னா ஃப்ராக்மெண்டேஷன், சிறு துண்டுகளாக சின்ன துண்டு ஃப்ராக்மெண்ட் ஆகி அந்த ஃப்ராக்மெண்டேஷனில் வந்து அதுக்கப்புறம் சொரிடியா அப்படின்ற ஒரு குரூப் சொல்கிறாங்க. அது இசிடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து பைக்கோபயான்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பை அக்கினீட்ஸ். ஏற்கனவே தெரியும் அக்கினீட்ஸ் அப்படின்னு அர்த்தம் திக் வால்டு ஸ்போர்ஸ், ஹார்மோகோனியா, ஏப்ளானர் ஸ்போர்ஸ் அப்படின்றது தே கேன் ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் மூலியமாக தே கேன் ரீப்ரொடியூஸ் அப்படின்னாங்க. மைக்ரோபயான்ஸ் அண்டர்கோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ் ஆனது ஆஸ்கோகாப்ஸ். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்துருக்கோம். அதுக்கு ஆஸ்கோமைசிட்ஸ் பார்த்துருக்கோமா இல்லையா?
டு யூ நோ த ஆஸ்கோமைசிட் ஆஸ்கை. ஸோ அது எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் பார்த்தோம். ஓகேவா. ஜைகோஸ்போஸ் அந்த மாரி தே கேன் ஃபியூஷன் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்கும். இந்த மாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆல்கே வேறு மாரி ரீப்ரொடக்ட் பண்ணும், ஃபங்கை மாரி ரீப்ரொடக்ட் பண்ணும். அதோட பெக்குலியர் கேரக்டருக்கு ஏற்றாப்புல அந்த ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வேரி பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. இது கேட்குறாங்க. கிளாசிஃபிகேஷன் எதை வச்சு பேஸ் பண்ணுறாங்க இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது ஹேபிடேட், எந்த இடத்துல இருக்குது, மண்ணில் இருக்கா, மரத்தில் இருக்கா, வுட்டில் இருக்கா, அதாவது ராக்கில் இருக்கா அப்படின்றதுன்னா, அதில் கார்டிகோலஸ் ஆன் தி பார்க். கார்டிகோலஸ் அப்படின்னு இந்த பார்க் மரப்பட்டைகளில் வளரக்கூடியது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய மரங்கள் விழுந்து கீழே கிடக்கிற மரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரப்பட்டைகளை நல்லா வளரும் லைக்கன்ஸ். ரொம்ப சிம்பிளாக இது வந்து எப்படி வளரும்னு ஒரு இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். போய் அந்த ஏரியாவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்பெஷலி ஃபாரஸ்ட்டில் தான் அதிகம் பார்க்க முடியும். லைக்கன் வந்து வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். பொல்யூஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் இருக்க இடத்துல இது வளரவே வளராது. அந்த இடத்துல ஒரு இடத்துல லைக்கன் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்வரன்மெண்ட் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. அப்போ லைக்கன்ஸ் வந்து பெரும்பாலும் அதிகம் எங்கே பார்க்கலாம்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் பார்க்கலாம். ரொம்ப லாஜிக்கலாக ஒரு எப்படி உருவாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களேன். லாஜிக்கலாக எப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மலைகள் பெய்யும். மழை நல்லா பெய்யும் போது கீழே இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் கண்டென்ட் வேஸ்ட் பார்த்திங்களா, அதில் தண்ணிகள் நிறையா விழுக ஆல்கே வளரும். ஆல்கே வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் தண்ணி நிறையா இடத்துல தண்ணி விழுந்துட்டு என்ன ஆகும், ஆல்கே ஒரு பச்சை கலராக பாசம் பிடிக்குமா இல்லையா, அதான் ஆல்கே. ஸோ முதல்ல ஆல்கேஸ் நல்லா வளரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புல் மாரி ஒரு நார்மலான ஒரு கிராஸ் ஒரு மேட்டு விரிச்ச மாரி பச்சை கலர் மேட்டு விரிச்ச மாரி அப்படியே படர்ந்து வளரும். அந்த ட்ரீஸுக்கு கீழே ஃபுல்லாக மரங்களுக்கு இடையில மரங்களுக்கு கீழே அந்தமாரி வளரும். எப்போ இந்த ரெய்னி சீசன் ஆரம்பித்தோடனே இந்த ரெய்னி சீசன் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் நல்ல க்ரோத் அப்படியே நல்லா மேட் ஆகும். அந்த ரெய்னி சீசன் முடிஞ்ச உடனே அந்த ரெயின் ட்ராப் நின்ற உடனே அந்த வாட்டர் கண்டென்ட் மாய்ஸ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மாய்ஸ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்கே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே என்ன ஆகும்னா ஃபுட்டு கிடைக்காம வாட்டர் கிடைக்காம டஸ்டே ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த கொஞ்சம் அந்த மாய்ஸர் லைட் மாய்ஸரில் என்ன வளர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, பூசணம் பிடிச்ச மாரி அந்த இறந்து போன ஆல்கேலையும் அல்லது கீழே கிடக்கூடிய இலைதலைகள்லையும் வந்து என்ன வளர ஆரம்பிக்கும், ஃபங்கஸ் வளர ஆரம்பிக்கும். நல்லா தண்ணியே கடந்துக்கிட்டு இருந்தால் ஃபங்கஸ் வளராது. ஈரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த தண்ணி வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சி மாய்ஸரோட அளவு குறையும் போது ஃபங்கஸ் க்ரோத் வளரும். அப்போ அந்த ஃபங்கஸ் வந்து அப்படியே பின்னி பிணைஞ்சி யாரோட வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்கையோட சேர்ந்து பெனிட்ரேட் ஆகி சேர்ந்து வரும். இப்படி தான் உருவாகுது லைக்கன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுமாதிரி மரப்பட்டைகளை பார்க்கக்கூடியது கார்டிகோலஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெக்னிகோலஸ் அப்படின்றது வுட்டு, சாக்சிகோலஸ் அப்படின்றது ராக்ஸ் மர பாறைகளில் பார்க்கலாம். டெர்ரிகோலஸ் அப்படின்றது கிரவுண்ட் ஏரியாவில் பார்க்கலாம். மெரைனில் பார்க்கலாம். ஸோ மெரைனில் வந்து நிறையா ஆல்கேஸ் வந்து நிறைய மெரைனில் தான் இருக்குது. சிலிசியஸ் ராக்ஸ் மரைனில் அதனுடைய ராக் தண்ணி அடிக்கும் வந்து அலை வந்து கடலில் வந்து அலைகள் வந்து ராக்ஸில் வந்து அடிக்கும் போது அந்த இடுக்கில் ராக் மேலே அதில் நீங்கள் அந்த மீதான கேப்பில் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெஷ்மெல்ல சிலிசியஸ் அந்த ராக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர், அது ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ராக்ஸ் அந்த மாதிரி இதுலேயும் இந்த லைக்கன்ஸை பார்க்கலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ராக்ஸில் எங்கள் மெரைனை ஒட்டி இருக்கிற ராக்ஸில் பார்க்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிற ராக்ஸில் பார்க்கலாம். இது எல்லாமே எந்த குரூப்பில் வருது, டெரிகோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்பில் வருது. அந்த பேஸ் ஆஃப் மார்ஃபாலஜி இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஹேபிடேட்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம். மார்ஃபாலஜி வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமானது அதை தோற்றத்தை வச்சு த தேலஸ் ஆர் டிவைட் இன்ட்டு லெப்ரோஸ் அப்படின்னா டிஸ்டிங்க் ஃபங்கல் லேயர் இஸ் ஆப்ஷன். இந்த லெப்ரோஸில் ஆல்கில் ஃபங்கல் லேயரை என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. மொத்தமாகவே என்ன தெரியுமா, மொத்தமாகவே ஆல்கே மீதியே தெரியும்னாங்க. இட்ஸ் நாட் எ டிஸ்டிங்க்ட் என்னது ஃபங்கல் லேயர், நம்மளால் இதில் பார்க்க முடியாது. அந்த க்ரஸ்டோஸ் அப்படின்றாங்க. க்ரஸ்டோஸ்னு ஃபோலியோஸ் அப்படின்னா ஃபோலியோஸ்னால் ஃபோலியேஜ் லீஃப்னு சொல்லுவோம், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ க்ரஸ்டோஸ் இந்த இருக்குது. ஓகே. ஸோ க்ரஸ்டோஸ் பார்த்திங்கன்னா பெரிய லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்தமாரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஃபோலியோஸ் லீஃபில் அடுத்து ஃப்ரூட்டிகோஸ் தான் பிரான்ச் பெண்டுலஸ் இந்த இருக்கா இல்லையா ஃப்ரூட்டிகோஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கும் தோட்டம். பெண்டுலஸ்னால் பெண்டுலம் சொல்லுவோமா இல்லையா. ஸோ தொங்கும் தோட்டம் அப்படிங்கிறது அப்படி நிறைய குறைக்காக நல்லா ஷ்ரப்புன்னு அடர்த்தியாக வளரும். ஷ்ரப்புன்னா அது அடர்த்தியாக புஷ்ஷியாக அடர்த்தியாக வளரக்கூடியது. அப்படியே தொங்கும் அங்கேருந்து வளர்ந்தக்கூடியது. இந்த இது பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம பெரும்பாலும் ஃபோலியோஸ் லைக்கன்ஸ் நிறையா பார்க்கலாம். நம்ம ஏரியாவிலே இருக்குது. மரங்களில் பார்க்கலாம். மழை பெஞ்சு அந்த ஈரம் பாஞ்சோன்னே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பட்டையாக வளரும். எதில் பார்த்திங்கன்னா வுட்டில் காஞ்ச போன வுட்டில் நல்ல பெரிய ஹார்ட் வுட்டில் பார்க்கலாம், சாஃப்ட் வுட்டில் பார்க்கலாம். தட் மீன்ஸ் இந்த யங் வுட்டில் இல்லாமல்
நல்லா நல்ல வருடங்களான வுட்டில் பார்த்திங்கன்னா அந்த மரப்பட்டைகளில் அதில் அந்த இதில் ஒயிட் கலர் ஸ்பேச்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மழை ரெய்னிங் சீசன் வந்ததுக்கப்புறம் இது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அது பேஸ்ட் ஆன் தி கிளாசிஃபிகேஷன் எதுன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி, பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு. The distribute the algal cells distinguish the lichens into two forms. இந்த ஆல்கல் ஃபங்கல் செல் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆல்கைல் தனி இருக்குன்ட்டு ஃபங்கல் நம்மள அது எப்படி பிணைந்து இருக்குது, அந்த ஹவு கேன் வில் பி கெட் டுகெதர், எந்த மாரி ஒருங்கிணைந்து வாழுதுன்றதை வச்சு பார்க்குறாங்க. வந்து ஹோமோ அயோமிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோ அயோமிரஸ் அப்படின்னா ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட், ஒரே மாரி ஆல்கல் ஃபங்கல் வந்து ஒரே மாரி, ஐயோனா ஐசோம் அந்த சேம் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ தட் இஸ் ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் இதுதான். அடுத்தது ஹெட்ரோமிரஸ், ஏ டிஸ்டிங் லே ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை இஸ் ப்ளஸ். நல்லா பார்க்கலாம் டிஸ்டிங் ஆல்கே தனி அந்த மாதிரி, இது வந்து ஆல்கே, இது வந்து ஃபங்கைன்னு ஈஸியாக வந்து நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இந்த ஃபங்கல் பார்ட்னர் லைக்கன் பிலாங்ஸ் டு த ஆஸ்கோமைசிட்ஸ். ஃபங்கல் வந்து ஆஸ்கோமைசிட்ஸ் குரூப்பாக இருக்கலாம், அல்லது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லைக்கனுக்கு வருது ஆஸ்கோ லைக்கன்றாங்க. நம்ம ஆஸ்கை சொன்னோம்ல 8 ஸ்போர்ஸ் நான் இருக்கா, டக்குன்னு பார்த்துருவோமா அது எங்கே இருக்குன்னு. தட்ஸ் லைக் திஸ் இஸ் கால் ஆஸ்கை ஸ்போர்ஸ். இந்த ஃபங்கையாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஆஸ்கோ லைக்கன். அதே இதில் பெசிடியோ அப்படி இருந்துச்சுன்னா பெசிடியோ லைக்கன்றாங்க. புரியுதுங்களா? ஆல்கே அண்டு பெசிடியோ லைக்கன்ஸ். ஓகேவா? ஓகே. லைக்கன்ஸுக்கு லாட் ஆஃப் த எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் லைக்கன்ஸ்னால் நம்மளுக்கு என்ன. இட்ஸ் செக்ரேட் த ஆர்கானிக் ஆசிட் லைக் the ஆக்சாலிக் ஆசிட்ஸ் which corrodes the rock surface and helps the weathering of the rocks. இது வந்து பார்த்திங்கன்னா மண் அந்த வெதரிங் ராக் உருவாகுது, மண் உருவாகிறது, ராக் அரிச்சு எரோடிகேஷன் ஆகுது, சாயில் உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான ரோலாக இருக்குது. யார்? த லைக்கன்ஸ். தஸ் ஆக்டிங் as the pioneers of ஜிரோசியர்னால் அந்த ஜிரோஃபைட்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு பெரிய பயோனியர் முன்னோடியாக இருக்குன்றாங்க. ஜிரோஃபைட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் இந்த ஜிரோஃபைட்ஸ்? ட்ரை லேண்டில் இல்லை குறைவான தண்ணியில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து இந்த ஜிரோஃபைட். அந்த ஜிரோஸ்பியர் நேச்சர், த பிளான்ட் கேன் அடாப்ட் இன் தி லிமிட்டட் வாட்டர் கண்டென்ட். கம்மியான வாட்டர் கண்டென்ட்டில் பிளான்ட் அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அது வந்து எதில் உருவாச்சு அப்படின்னா லைக்கன்ஸ்லாம் உருவாச்சுன்றாங்க. தட் இஸ் த மீனிங் ஆஃப் பயோனியர் ஆஃப் ஜிரோசியர். அண்ட் அர்சனிக் ஆசிட் ஃப்ரம் த லைக்கன்ஸ் ஸோ த ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணுறதில்ல, தே கேன் ஐடென்டிஃபைட். லைக்கன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூட்டன்ஸ். ஏற்கனவே சொன்னேன், அது பொல்யூஷன், ஏரில் பொல்யூஷன் இருந்தால் அது வளராது. எஸ்பெஷலி சல்ஃபர் டை ஆக்சைடு கேட்டிருக்காங்க, இதில் தான் கேட்டிருக்காங்க, இதில் நீட்டில் தான் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சல்ஃபர் டை ஆக்சைடில் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து அந்த இடத்துல சுத்தமாக பார்க்கவே முடியாது லைக்கன்ஸை. தேர்ஃபோர் தே ஆர் கன்சிடர்ஸ் அ பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு ஏரியாவில் லைக்கன் இருந்தால் அந்த என்வாமெண்ட் நல்ல என்வாமெண்ட்னு அர்த்தம். லைக்கன்ஸே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே பொல்யூஷன்ஸ் ஏதோ இருக்குது அப்படின்றத ஒரு சமிக்கையாக இதை நம்ம இண்டிகேட்டராக நம்ம பார்க்குறோம். சில டை கலர் லிட்டிமஸ் பேப்பர் யூஸ்ட் அஸ் த ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். நீங்கள் லேபரேட்டரியில் கெமிஸ்ட்ரி லேபில் பார்த்துப்போம், பிஹெச் ஆசிட் பேஸ் பார்க்குறதுக்கு ஒரு பேப்பர் வச்சுருப்போம், அந்த லிட்டிமஸ் அந்த டை அந்த கலரிங் பேப்பர்ஸ். ஸோ அது வந்து உருவாக்குறதுக்கு இந்த லைக்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இட்ஸ் அப்டைன் ஃப்ரம் எதில் வந்து பார்த்தோன்னா ராக்கோலா மேண்டக்னியா அப்படின்றது வந்து, அதுக்கப்புறம் கிளாடோனியா ராங்கிஃபெர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்டியர் மாஸ். ஓகேவா? ஸோ இது லேபரேட்டரிஸ்லேருந்து அப்டைன் ஃப்ரம் தி என்னது ராக்கோலா மேண்டக்னியா, இதில் வந்து தான் டை எடுக்கிறாங்க. ஸோ தே கேன் யூஸ் அஸ் என்னது பிஹெச் ஆசிட் பேஸ்டு பேப்பர் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஆசிட் பேப்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், பிஹெச்சோட அளவை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாடோனியா ராங்கிஃபெர்னியா வந்து ரெயின்டியர் மாஸ். ஸோ இது வந்து நிறைய ஒரு கிளம்புடாக இருக்கும், அது வந்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு முருன்னு இருக்கக்கூடிய ஒரு மாஸு. தட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபுட் ஃபார் என்னது அனிமல்ஸ். தூந்திரா ரீஜன்ஸ் பனிப்பிரதேசத்தில் வளரக்கூடிய அந்த டீஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உணவாக தேவைப்படும். இதில் சில நேரம் நீங்கள் இதிலே பார்க்கலாம், நேஷ்னல் ஜியோகிராஃபிலே காட்டுவாங்க அந்த உணவை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஸோ ரெயின்டியர் மாஸ் ஃபுட்டாகவும் அந்த பனிப்பிரதேசத்தில் வளரக்கூடிய அனிமல்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஸோ லைக்கன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ லைக்கன்னா என்ன, இட்ஸ் சிம்பாட்டிக் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை. இதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் 2 பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஹேபிடேட் எங்கே இருக்குன்றதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதோட மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதோட மைசிலியம் அதோட பெனிட்ரேஷன் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஆல்கை ஃபங்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஹோமோ அயோமெரஸ் அண்டு ஹெட்ரோமெரஸ் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். ஸோ இது நல்லா தரவாக பாருங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.